இந்த மஸ்ஜிதுக்கு வந்தா போதாது? இந்த மஸ்ஜிதுக்கு வந்தால் போதுமா போதாதா? அயிலாஹும் அல்லாஹ் தஆலா அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இனி உனக்கு எதுக்குப்பா இன்னொரு தெய்வம்? என்னப்பா தேவை இருக்கிறது? இங்க வந்து சுஜூது செய்து கேட்டுட்டா போதும், யா அல்லாஹ் என்ன காப்பாத்து. எங்கிருந்து வேண்டுமானாலும் அவனை அழைக்கலாம். உங்களது வீட்டிலிருந்து அழைக்கலாம், உங்களது வாகனத்திலிருந்து அழைக்கலாம், நீங்கள் நடக்கும் போது அழைக்கலாம், நீங்கள் படுத்திருக்கும் பொழுது அழைக்கலாம். அல்லதீன யஸ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். படுத்துக்கொண்டு அழை, நின்று கொண்டு அழை, உட்கார்ந்து கொண்டு அழை. உனது இறைவன், நீ அவனை எந்த நிலையில் வேண்டுமானாலும் அழை, கேள் கேள் கேள். எந்த நேரமும் உனக்கு தடையல்ல. நீ கேட்டால் அவன் பதிலளிப்பான். என்ன செய்வான்? நீ கேட்டால் அவன் பதிலளிப்பான். நீ கேட்டால் அவன் சந்தோஷப்படுவான். நீ கேட்டால் இப்படி யாராவது இருக்கிறாங்களா உலகத்துல? நமக்கு அவனை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா? உங்க கூட்டாளிட்ட ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம், 4 தடவை கேட்கலாம். அதுக்கு மேல கேட்டா சும்மா சும்மா கேட்டே இருக்க, உனக்கு ஒரு வேலை அப்படின்றான். செய்வார்களா செய்ய மாட்டார்களா? ஆனால் அந்த இறைவன் பரிசுத்தமானவன், அப்படிப்பட்டவன் அல்ல. கேட்கப்படுவதால் சடைவடைய மாட்டான், கொடுப்பதால் குறைவடைய மாட்டான். அவனது கஜானா விஷாலமானது, கொடுக்க கொடுக்க குறையாதது, கேட்க கேட்க வற்றாதது, கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த பாய் என்ன செஞ்சாரு? இவருக்கு சரியான நம்பிக்கை, ஈமான் சொல்லி தரப்படாததுனால விட்டாரு மஸ்ஜித. கடைசியில போர்வை எங்க போய் போத்தினாரு? அங்க போய் போத்தி விட்டாரு, கொடியை ஏத்தி விட்டாரு. சுத்தி சுத்தி வர்றாரு, ஆனா கிடைக்க போறது ஒண்ணுமே கிடையாது. அங்கேயும் கிடைக்காது, இங்கேயும் கிடைக்காது. ஒரே இறைவனிடத்தில் தான் கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அழைக்கிறான். எதற்கு அழைக்கிறான்? அவனை வணங்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறான். அவனிடத்திலே கேளுங்கள் என்று அழைக்கிறான். அவன் கொடுப்பான். நாம் கேட்டதை கொடுப்பான். ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களிடம் என்ன இருக்கிறதோ எல்லாம் அவன் உங்களுக்கு கொடுத்ததுதான். வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு. நீங்கள் கேட்டதை எல்லாம் அவன் உங்களுக்கு கொடுத்தான். வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணினால் அதை எண்ணி முடிக்க முடியுமா? உலகத்திலே கேளுங்கள், எந்த மனிதனிடத்திலாவது. உன்னை படைத்தது யார்? உனக்கு கண்ணை கொடுத்தது யார்? உனது செவியை படைத்தது யார்? உனக்கு உணவளிப்பது யார் என்று கேளுங்கள். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, தைரியமா கேளுங்க. யாராவது அந்த இறைவனை தவிர வேறு யாரையாவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்களே. அந்த இறைவன் தான் கேட்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் அவனை வணங்காமல் பாதை மாறுகிறீர்கள்? ஏன் அவனை வணங்காமல் பாதையை மாற்றுகிறீர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம்.